ஹாய்ங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லெமன் சாதம். இது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்னு தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பல்லு பூண்டு அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், வரமிளகாய், 2 லெமனோட ஜூஸ். ஸோ இவ்வளோ தான். இப்போ வாங்க தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு இப்போவும் விடுற எண்ணெயை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக விடுங்க, ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கடலை போட்டுக்கோங்க. கடலை சாப்பிட்றது ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஸோ அதனால் நான் வந்து போடலை. ஸோ இது நல்லா செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இது நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதையுமே சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதங்கட்டும். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க, ஏன்னா லெமன் ரைஸோட அந்த கலர் வந்து மஞ்சள் தூள் போட்டால் தான் கிடைக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக வதங்கியிருக்கு. இப்போது நம்ம எந்த அளவு ஜூஸ் எடுத்துருக்கோமோ அந்த அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இது இருக்கட்டும். சைடில் அப்படியே சாதத்தையும் ஆற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சு சாதத்தை எடுத்து குட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டனால காரம் தூக்கலாகவே இருக்கும். உப்பு சாதத்தில் போட்டிருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது வந்து சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். எல்லாரோட ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னா எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் லெமன் ரைஸ் தான். டக்குன்னு லெமன் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ அவ்வளோதான், சூப்பரான சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். நல்லா சூப்பரான லெமன் ரைஸும் கூடவே மசாலா பொட்டேட்டோ. ஸோ இது எப்படி அப்படின்னா உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலாஸ் போடுறது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.